வணக்கம் உறவுகளே. இன்னைக்கு ஒரு நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்த வாழைப்பூ துவட்டல் எப்படி செய்கிறதுன்றதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாங்கள் சென்டருக்கு போகல, லீவு. ஸோ சித்ரா பௌர்ணமி வேறையா, கோவிலுக்கெல்லாம் போகிற வேலை இருக்குது. அதனால் இன்றைக்கி வீட்டில் இருக்கிறதுனால அடுப்பில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கேன். ஆக்சுவலாக பற்ற வைக்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது, அத்தை தான் ஹெல்ப் பண்ணாங்க. இந்த வாழைப்பூ துவட்டல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சட்டி வச்சுட்டு கொஞ்சமாக ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு அதில் தண்ணி விட்டுட்டு இந்த வாழைப்பூவை முன்னாடியே காலையில் ஒரு 9 மணிக்கெல்லாமே அத்தை நல்லா இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணிவிட்டு, உங்களுக்கு அதை எப்படி கட் பண்ணுறது ஈஸியான மெத்தடுன்றது இன்னொரு வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு ஸ்பூன் தயிர் விட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா ஊற வச்சுட்டாங்க. இப்போ அதை நல்லா கசக்கி நல்லா அலசிட்டு பிழிஞ்சு இதில் வச்சுருக்கோம். ஒரு அரை கிளாஸ் தண்ணி வச்சு ஒரு 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 கல் அளவுக்கு உப்பு போட்டு நம்ம இதை நல்லா கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். நல்லா ட்ரையாக விட்டுறாதீங்க. இந்த வாழைப்பூவில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும்போதே ஒரு பிடி அளவுக்கு கீரை இதில் அள்ளி வச்சு நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விடும்போது அந்த கீரையில் உள்ள அந்த பச்சை தன்மை மாறுற வரைக்கும், பச்சை தன்மை மீன்ஸ் ரொம்பவும் வதக்கக்கூடாது, லைட்டாக அந்த பச்சை தன்மை மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஓகே, இதில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு, இதுக்கு நம்ம வாழைப்பூ துவட்டலுக்கு தாளிப்புக்கு ஒரு 2 ஸ்பூன் கல்லெண்ணெய் விட்டுக்கிட்டோம். அப்புறம் ஒரு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு கடுகு. குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதுனால நம்ம இதில் ஒரு வரமிளகாய் மட்டும் கிள்ளி போட்டு அதையும் தாளித்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டிஃபிகல்ட்டாகவே இருக்குது, நம்ம கேஸ்லேயே செஞ்சுட்டு இந்த அடுப்பில் செய்கிறது. பட் நம்ம என்ன தான் கேஸில் செஞ்சாலும் இந்த விறகு அடுப்பில் செய்கிற டேஸ்ட்டு நமக்கு எதுலேயுமே கிடைக்காது. ஃபைனலாக வாழைப்பூ துவட்டல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி ஒரு நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்த வாழைப்பூ துவட்டல் எப்படி செய்கிறதுன்றதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாங்கள் சென்டருக்கு போகல, லீவு. ஸோ சித்ரா பௌர்ணமி வேறையா, கோவிலுக்கெல்லாம் போகிற வேலை இருக்குது. அதனால் இன்றைக்கி வீட்டில் இருக்கிறதுனால அடுப்பில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கேன். ஆக்சுவலாக பற்ற வைக்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது, அத்தை தான் ஹெல்ப் பண்ணாங்க. இந்த வாழைப்பூ துவட்டல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சட்டி வச்சுட்டு கொஞ்சமாக ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு அதில் தண்ணி விட்டுட்டு இந்த வாழைப்பூவை முன்னாடியே காலையில் ஒரு 9 மணிக்கெல்லாமே அத்தை நல்லா இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணிவிட்டு, உங்களுக்கு அதை எப்படி கட் பண்ணுறது ஈஸியான மெத்தடுன்றது இன்னொரு வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு ஸ்பூன் தயிர் விட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா ஊற வச்சுட்டாங்க. இப்போ அதை நல்லா கசக்கி நல்லா அலசிட்டு பிழிஞ்சு இதில் வச்சுருக்கோம். ஒரு அரை கிளாஸ் தண்ணி வச்சு ஒரு 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 கல் அளவுக்கு உப்பு போட்டு நம்ம இதை நல்லா கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். நல்லா ட்ரையாக விட்டுறாதீங்க. இந்த வாழைப்பூவில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும்போதே ஒரு பிடி அளவுக்கு கீரை இதில் அள்ளி வச்சு நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விடும்போது அந்த கீரையில் உள்ள அந்த பச்சை தன்மை மாறுற வரைக்கும், பச்சை தன்மை மீன்ஸ் ரொம்பவும் வதக்கக்கூடாது, லைட்டாக அந்த பச்சை தன்மை மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஓகே, இதில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு, இதுக்கு நம்ம வாழைப்பூ துவட்டலுக்கு தாளிப்புக்கு ஒரு 2 ஸ்பூன் கல்லெண்ணெய் விட்டுக்கிட்டோம். அப்புறம் ஒரு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு கடுகு. குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதுனால நம்ம இதில் ஒரு வரமிளகாய் மட்டும் கிள்ளி போட்டு அதையும் தாளித்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டிஃபிகல்ட்டாகவே இருக்குது, நம்ம கேஸ்லேயே செஞ்சுட்டு இந்த அடுப்பில் செய்கிறது.
பட் நம்ம என்ன தான் கேஸில் செஞ்சாலும் இந்த விறகடுப்பில் செய்கிற டேஸ்ட்டு நமக்கு எதுலேயுமே கிடைக்காது. ஃபைனலாக வாழைப்பூ துவட்டல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம்.